பொறியாளன் பிறந்துட்டான். வணக்கம் வணக்கம். நம்ம வாழும் கோவைக்கு வணக்கம். நம்மள வாழ வைக்கும் சிஎம்ஐக்கும் வணக்கம். அட இருக்கோ இல்லையோ தெரியாத வணக்கம் 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 வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, அந்தருள் வாய்க்காலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, அந்தருள் வாய்க்காலை மகளே. உன்னோடு ரத்தம் சிந்த உன்னை. அது வேற பாட்டா? பிராக்டிஸ் பாடத்தோடி வணக்கம் எல்லாம் நல்லபடியா வச்சாச்சு. இங்க கூட்டத்தையும் கூட்டியாச்சு. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா கண்ணுகளா? ஆட்டமா? என்ன ஆட்டது? சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க. முன்னெல்லாம் ஒரு குடும்பம்னா ஆமா. ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பையன் சொல்ற வழக்கம் உண்டுங்க. உண்டு உண்டு. ஆனா இப்போ ஆசைக்கு ஒரு டாக்டர், ஆஸ்திக்கு ஒரு இன்ஜினியர்னு ஆயிடுச்சு. அதுவும் நீட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆசைக்கும் இன்ஜினியர் ஆஸ்திக்கும் இன்ஜினியர் மாறிடுச்சு. என்னதான மாற்றம் வந்துச்சு? இந்த சமூகம் எப்படி மாறி இருக்குன்னு ஒரு பாட்டாவே மாத்தரலாமா? அட வீட்டுக்கு வீட்டுக்கு இன்ஜினியர் வேணும். லோனுக்கும் பேரேஜுக்கும் டிகிரி வேணும். இன்ஜின் இல்லா காரும் ஒரு இன்ஜினியர் இல்லா வீடும். தருகிட்டதோ. இப்படிப்பட்ட சமூகத்துல ஒரு சுயோக சுபதத்தில் குருவும் சக்கரனும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க, இடியும் மின்னலும் வெளுவெளுக்க, மழையும் காற்றும் கிடுகிடுக்க, கிடுகிடுக்க தாய் கண்டால் பிரசவ வலி, வந்து பிறந்தான் பாகுபலி. பாகுபலி 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 பாகுபலி. பிறந்த குழந்தையை சொந்தங்கள் எல்லாம் சூழ்ந்து ஒருமித்த குரலில் ஒலித்தார்கள், பொறியாளன் பிறந்துட்டான். பொறியாளன் பிறந்துட்டான். அவன் எப்படிப்பட்ட அறிவாளியா வளருவாங்கன்னு அவங்க அம்மா அப்பா அப்பா இன்னும் மற்றும் பல சொந்தங்கள் அவன் கண் திறக்கும் முன்னே இவங்க கனவுகளை அவன் மேல சுமத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சொந்தக்காரங்களுக்கு தான் வேலை. அப்படி என்ன கனவு காண ஆரம்பிச்சாங்க? நான் சொல்றேன் கேளு. ஏ பொறியாளன் பிறந்து புட்டாண்டோ, டாக்டரோட வளர்ந்து புட்டாண்டோ. ஏ பொறியாளன் பிறந்து புட்டாண்டோ, இனி டாக்டரோட வளர்ந்து புட்டாண்டோ. இனி என்னென்ன செய்ய போறானோ, போராடும். ஏது எல்லாம் செய்ய போறானோ. ஏ பொறியாளன், ஏ பொறியாளன், ஏ பொறியாளன் பிறந்து புட்டாண்டோ, இனி டாக்டரோட வளர்ந்து புட்டாண்டோ. அவன் என்னென்ன செய்வான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கான்னு அதையும் பாத்திரலாமா? பாத்துருவோம். ஏ தர்மா கோல அதில் விட்டு ஐடியில மெத்த படிச்சு காப்பி பேஸ்ட் செய்வானோ. உடஞ்சாலும் கண்ணாடி வச்ச ஏர்போர்ட் எவரெஸ்டுக்கு போட்டியா மேம்பாலம் கட்டும் திட்டம் இருக்கு. கொஞ்சம் நல்ல மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வளர்ந்த நம்ம பையன் ஒரு நாள் அம்மா அனுபவப்பட்டான். பொறியாளன் பேசிட்டான். குழந்தை பேசினா என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க, கொண்டாடுவாங்க. அத போல மழையா, அதெல்லாம் அந்த காலம். இப்போ ஒரு குழந்தை பேசிட்டா உடனே என்ன பண்ணணும்? பேசாம இருக்க ஸ்கூல்ல சேர்த்து சொல்றீங்களா? அதேதான் அவங்க அப்பா அம்மாவும் நினைச்சாங்க. ஸ்கூலை தேடி தெருவா அலைஞ்சாங்க. தெருவா பிஹெச்டி அட்மிஷன் கூட வாங்கிடலாம், ஆனா இந்த ப்ரீகேஜி அட்மிஷன் வாங்குற தொலை
பெத்தவங்க விடல. விடல. ஆப்பிள் ஊட்ட வேண்டிய வாய்க்கு ஜீப்ரா ஊட்ட முடிவு பண்ணாங்க. 5ஆப்பு படிக்கும் போது ஐயே, சாமி மேல முடிச்சாங்க. இப்படி அடமுடிக்கிற பெத்தனவங்கள மனசுல வச்சு இங்க பல ஸ்கூல் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலோட மோட்டிவேஷன் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி என்ன இருக்கு? ஃபீஸ் 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 கட்டே, ஃபீஸ் 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 கட்டே, வீடு வாசல் சொத்து எல்லாம் ஃபீஸ் கட்டே, ஃபீஸ் 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 கட்டே, ஃபீஸ் 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 கட்டே, வீடு வாசல் சொத்து எல்லாம் ஃபீஸ் கட்டே. எல்கேஜி சேர்த்தி விடு, நாங்க 12வது முடிச்சு தரோம். பக்கத்துல ஸ்கூல் இருந்தும் நாங்க பஸ்ஸ வச்சு கூட்டி வரோம். அதுக்குன்னு ஒரு சில கட்டணம். அத மட்டும்தான் நீங்க கத்தணும். கண்டிப்பா. நேச்சுரல்ஸில் மூடி வெட்டணும். ராம்ராஜ் வேட்டி வாங்கி ஒட்டணும். அட இன்னும் இருக்கு நூலு, நீயும் கொஞ்சம் கேளு, கேட்டு புட்டு மொத்தமா. பீஸ் 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 கட்டு, பீஸ் 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 கட்டு, வீடு வாசல் சொத்து எல்லாம் பீஸ் கட்டு, கட்டு. ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லு, ரூல்ஸ போடுன்னு. ஆனா நம்ம பையன் இங்க படிச்சாதான் கெத்துன்னு சொல்லு வெட்டுன்னு சொல்லி பசங்களை சேர்த்து விட்டாங்க. முதல் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பையன் கிட்ட பெத்தவங்க, முதல் நாள் போயிட்டு வந்துட்டீல, பித்தாகரஸ் தேற்றம் தெரியுமா? A+B ஹோல் ஸ்கொயர் தெரியுமா? அப்படின்னு அவனை போட்டு பாடா படுத்த. அவனோ திரு முழிக்க. ஆனா கோபத்துல பெத்தவங்க, ஏண்டா பல லட்சம் ரூபாய் கட்டி உன்னை ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன், இப்படி மரம் மாதிரி நிக்கிறியே, இப்படி மரம் மாதிரி நிக்கிறதுக்காரா உன்னை தவம் இருந்து பெத்த, உன்னை எல்லாம் பெத்ததுக்கு பேசாம செகண்ட் ஷோ சினிமாக்கே இப்படி முதல் நாள்ல தொடங்கின அவனோட டார்ச்சரு அவன் +2 முடிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அவனும் எந்த ஒரு சந்தோஷமும் அனுபவிக்காம படின்னு படிச்சான். படிச்சான். 12 வருஷமா படிச்ச அவன் பாடத்தை எக்ஸாம்ல ஒரு நாள் கொட்டினான். கொட்டினதுக்கு ஒரு மார்க்கும் கொடுத்தாங்க. அந்த மார்க்கை பார்த்த பெத்தவங்க, ஓ மை காட். Oh my God. ஏன்னா ரொம்ப கம்மியான மார்க். ஏன்னா அவன் படிச்சத பிடிக்கல, பிடிச்சதையும் அவன் படிக்கல. அவன் யாருக்காக படிச்சான் தெரியுமா? யாருக்காக நான் படிச்சான்? படிச்சதெல்லாம் படிச்சான். அவன் யாருக்காக படிச்சான்? ஒருத்தனுக்காக படிச்சான், இல்லை ஊருக்காக படிச்சான். ஆமா, ஒருத்தருக்காக படிச்சான், இல்லை ஊருக்காக படிச்சான். இப்படி அவன் சந்தோஷத்துக்கு படிக்காம மத்தவங்க கட்டாயப்படுத்தி படிக்க வச்சா படிப்பு எப்படி வரும்? எப்படிங்க வரும்? இப்படித்தானே வரும். அப்படிதான் வந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா பள்ளி படிப்பை முடிச்சா நம்ம பையன். இனி கனவு காண ஆரம்பிச்சுனா நம்ம பையன். இனி அவன் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா தரமான சிறப்பான சம்பவங்களை இனிமேல் தான் அவன் வாழ்க்கையில பார்க்க போறான். பொய்யாளன் பர்றேன். ஏய், அவன் வாங்கின மார்க்குக்கு ஒரு கம்மியான ஃபீஸ்ல ஒரு காலேஜை கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க பெத்தவங்க. கம்மி ஃபீஸ்ல காலேஜா? எப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற காலேஜா பார்த்து சேருங்கோன்னு பக்கத்து வீட்டு மாமா சொல்ல, மாமாவே சொல்லிட்டாரா? கோவைக்கு மிக அருகில் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்த்து காலேஜ் தேட போனவங்க, யானை வர பாதையில மலையூர் மம்முட்டியா வாசம் செய்த இடத்துல கட்டின ஒரு காலேஜை கண்டுபிடிச்சாங்க. பிளாக் பேண்டர் வக்காண்டாக்குள்ள போற மாதிரி கட்டின அந்த காலேஜ்ல அந்த அவங்கள புத்திரனை பத்திரமா சேர்த்து விட்டாங்க. பத்திரமா சேர்த்து. ஆனா நம்ம ஹீரோக்கு போற பாதையும் தெரியாது, போய் சேர்ற இடத்தை பத்தி கவலையும் இல்லை. ஆனாலும் கிளம்பிட்டான். தானே 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 தானே. எல்லாம் சந்தோஷம் தான். காலேஜ் வாசல்ல காலை எடுத்து வச்ச உடனே கனவு காண ஆரம்பிச்சான். என்ன கனவு காண ஆரம்பிச்சான்? காஷ்மீர் ரோஜா கேப்பா எங்கும் ஓ, அந்த கனவு. கல்லூரி சாலை. ட்ராக்குக்கு வாங்கடா. சினிமா பார்த்து கெட்ட கூட்டம்டா நீங்க. ஆனா நம்ம ஹீரோ சினிமா பார்த்து கெட்ட வந்தானே, அவனும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் காலேஜ்ல போனான். ஆனா ரியாலிட்டி எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்துச்சுன்னா, என் சோக கதையை கேளு தாய் குலமே.
லேப்னு கூட்டிட்டு போய் சம்மத்தில தட்ட விடலாம். இந்த ஒரு காலேஜ நம்பி அவன் வாழ்க்கை தொலைச்சு குட்டான். அடுத்த ஒரு 4 வருஷம் ஐயையோ மாட்டிக்கிட்டான். ஏன்னா, எப்படியோ ஒரு வழியா நம்ம பையன் காலேஜ்ல சேர்ந்துட்டான். சரி. நம்ம பையனும் நல்ல பையன் தான். ஆமா. இதனால காதல் கீதல் எதுவும் வாய்ப்பு இருந்துச்சா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எப்ப ஒருத்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தாலும் தனியாவே வாழ்ந்து பழைக்கணும்னு சொல்ல வரேன். எப்படியோ ஒரு வழியா 8 செம்மு 48 பேப்பர்னு எவ்வளோ படிக்கிறோன்னே தெரியாம அவ்வளோ ரெக்கார்டு நோட்டுன்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா டிகிரியை வாங்கினான். அப்புறம் என்ன வாங்கிட்டா சந்தோஷம் தானே? சந்தோஷமா? இனிமேதான் வாழ்க்கையில ஏசா ருத்ர பத்ர சமுத்திர சா ஒரு வழியா படிச்சு முடிச்சு வேலை தேட ஆரம்பிச்சுன்னா நம்ம பொறியாளன். வேலை தேட ஆரம்பிச்சான். அப்பதான் தெரிஞ்சது தமிழ்நாட்டுல எவ்வளவு காலேஜ், அதுலயும் எவ்வளவு இன்ஜினியர் காலேஜ், அதுலயும் எவ்வளவு இன்ஜினியர்கள். அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். எல்லா வயலுக்கும் அப்பதான் புரியுதுன்னா இப்படி இருக்கும்போது எப்படி வேலை கிடைச்சது அவனுக்கு? எப்படி வேலை தேடினா தெரியுமா? ஆ. டிராக்டரோட அலைஞ்சவன், காசியோட தூங்குனவன், டிகிரி என்னும் பேப்பருக்கு வாழ்க்கையவே தொலைச்சவன், தெரு தெருவா அலையிறான், ஆமா. வேலை தேடி திரியிறான், நல்லா தெரியும். பேட்டு பண்ணி பண்ணி தவிக்கிறா. ஞான தங்கமே, ஞான தங்கமே. வேலை தேடி தேடி எதுவும் கிடைக்கல. சரி, ஒரு பொண்ணை பார்த்து ஏன், ஏன், ஏன்? கல்யாணம் பண்ணி வச்சா யாரு ரீதியா பையன் ரொம்ப டாப்பா வருவான்னு இன்ஜினியர் படிச்ச ஜோசியர் ஒருத்தர் சொன்ன. ஜோசியருமான பொய்யானுக்கு தேட ஆரம்பிச்சாங்க. ஆஹா, ஆஹா, இதுல வாத்தியாரே அவன் ட்ரீம் எப்படி இருந்ததுன்னா கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு. அப்படியே அவன் கனவு காட்டினான். ஆனா வந்த புரோக்கர் எல்லாம் என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னு தெரியுமா? என்ன condition போட்டாங்க? ஏய், சொந்த வீடு இருக்கா, சிட்டிஸ் இருக்கா, கொண்டால அப்போ கொண்ட லேட்டஸ்ட் எந்த காடி இருக்கா. 10 lakh CTC யா? அப்போ அப்ப என்ன? ஆ, ஆ. கல்யாணம் என்ன? கோவிந்தா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலையும் கிடைக்காம பொண்ணும் கிடைக்காம அவன் பட்ட கஷ்டம் இருக்கே. கண்ணுல தண்ணி வச்சுண்டா. ஆனாலும் அவன் வேலைக்கு போயே ஆகணுமே, அப்பதானே இந்த சமூகம் மதிக்கும். இல்லன்னா ஒரு % கூட மதிக்க மாட்டாங்களா? மதிக்காது. அப்பதான் அவன் அந்த முடிவு எடுத்தான். என்ன முடிவுண்ணா? வேலை தேடி போனா பிஇ படிச்ச புள்ள வேலை தேடி போனா பிஇ படிச்ச புள்ள கிடைச்ச பதில் எல்லாம் வேலை இங்க இல்ல. சோத்துக்கு இனிமே என்ன பண்ண போறா? கல்யாண பொண்ணு யாரு தர போறா? கலங்காதே ராசா, சோறு போட்டு வேலை தர ஸ்விக்கி இருக்கு. படிச்ச படிப்புக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் பலனே இல்லாம ஸ்விக்கில போய் சேர்ந்துட்டான். ஆனா நம்ம ஊர்ல பால் இன்ஜினியர் அங்கால கிடக்கானுங்க. போற பக்கம் பார்த்தா பிளேஸ்மெண்ட்ல ஸ்விக்கி வந்து ஆள் எடுப்பாங்க போலயா? அதாவது கருத்து என்னன்னா, என்னன்னா நீங்க வெத்த புள்ளைய
அவங்க இஷ்டத்துக்கு படிக்க வைங்க. படிக்க வைங்க. பெத்தவங்க மூலமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க தான் குழந்தைகளே தவிர அவங்க பெத்தவங்களுக்காக மட்டுமே வரலைங்க. நல்லா சொல்லுங்க. ஆகவே அவங்க விருப்பம் என்னன்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வைங்க. உங்க கனவை அவங்க மேல சுமத்தாதீங்க. 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 இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? என்று சொல்லியே வில்லினை கேட்க, அம்மா வில்லினை கேட்க வந்தவர்க்கு நன்றி சொல்ல.